வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திட்டமிட்டு தாவேகாவுடைய தலைவர் விஜய் பிரச்சாரத்தை தடுத்து வருது திமுக அப்படின்னு ஆதவர்ஜுனா உள்ளிட்ட தாவேகாவினர் இப்போ புதிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. விஜயனுடைய பரப்புரை இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்க சென்னையில். அதனுடைய பின்னணி என்ன, காரணங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் எடப்பாடி விசஸ் பிரேமலதான்னு இந்த தேர்தல் களம் மாறுதாங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அவங்க கடுமையாக எடப்பாடியை இன்னைக்கு கண்டிச்சிருக்காங்க. அதனுடைய பின்னணிகள் குறித்து பார்ப்போம். திமுகவில் இருந்த முன்னாள் நிர்வாகி வீட்டில் ரைடு போறது இயல்பாக ஒன்றா பார்க்கப்பட்டாலும் அதிமுகவில் வேட்பாளராக நிற்கிற திருச்சி கிழக்கு ராஜசேகர் வீட்டை அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரைடு போகிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு பின்னணி இருக்குது. அதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. அது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. இன்னையோட வேட்புமனு தாக்கல் முடியுது இல்லையா? இன்னைக்கு மிக முக்கியமான தலைவர்கள்லாம் அவங்களோட வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இன்னைக்கு விஜய் தாக்கல் பண்ணவே இல்லை. முக்கியமான தலைவர்கள்ங்கிறீங்க? இல்ல, விஜய் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இல்ல, முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த பட்டியலில் ஒரு பண்ணியிருப்பார்ல. அதை முன்னாடி பண்ணிட்டாரு 2 தொகுதிகளுக்கும். இப்போ இன்னைக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ராணிப்பேட்டை இருக்கு இல்லையா, அதாவது இறுதி நாள் வரைக்கும் அந்த வேட்பாளர்களுக்குள்ள கட்சிக்குள்ள ஏதோ ஒரு வகையில மாற்று கருத்துக்கள், ஏதோ ஒரு வகையில மோதல்கள் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து ராணிப்பேட்டையை சொல்லலாம். ராணிப்பேட்டையில இப்ப அமைச்சராக இருக்காரு இல்லையா காந்தி, அவருக்கு தான் மீண்டும் சீட் கொடுப்பாங்கன்னு பார்க்கப்பட்ட சமயத்துல அவருடைய மகன் வினோத் காந்திக்கு திமுக தலைமை வந்து இந்த சீட் கொடுத்தாங்க. ஏன்னா என்ன பேசப்பட்டது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய செட்டிங் மினிஸ்டர்ஸ்ல காந்திக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்றதுல எல்லாருமே உறுதியா இருந்தாங்க. ஏன்னா காந்திக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்ற பல காரணங்களை காட்டி அவங்களுக்கு வந்து மீண்டும் சீட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கருத்து நிலவிட்டு இருந்தது. அதனாலதான் அவங்களோட பையன் வினோத் காந்திக்கு இந்த முறை ராணிப்பேட்டையில சீட் கொடுத்ததாகவும் ஒரு பக்கம் தகவல் இருந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வினோத் காந்தி வேட்புமனு தாக்கல் பண்ணாம தான் இருந்தார். வேட்பாளர் அறிவிச்சாச்சு, பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவருக்கு ஆதரவா ராணிப்பேட்டையில வந்து பெருசா யாரும் பிரச்சாரம் பண்ணல. திமுக நிர்வாகிகளே வந்து வினோத் காந்திக்கு பின்னாடி வந்து நின்று பிரச்சாரம் பண்ணல. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, வினோத் காந்திக்கும் இடையே வந்து டேர்ம்ஸ் கொஞ்சம் சரியில்லை, 2 பேரும் பேசுறது இல்லைன்ற மாதிரி பல தகவல்லாம் வருது. அதனாலதான் வந்து அவரோட மகனுக்கு சீட் கொடுத்ததே காந்தி வந்து அதிருப்தியை தான் பார்த்தார். அதனாலதான் வந்து அவரை தாண்டி திமுக நிர்வாகிகள் பெருசா வினோத் காந்திக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணல. ஏன் வினோத் காந்தியே கூட டபுள் மைண்டடா தான் இருந்தாரு, அதனாலதான் வேட்புமனு தாக்கல் பண்ணாம இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னைக்கு காலையில தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. வினோத் காந்தியே அதை வந்து ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட அப்பாக்காக நான் இந்த போட்டிட்டு இருந்து விலகி அவருக்கு நான் வழிவிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டு நான் வந்து போட்டி போடுறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு அறிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அமைச்சர் காந்திக்கே மீண்டும் திமுக தலைமை வந்து ராணிப்பேட்டை தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. அவரும் இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதனால பிரச்சாரம் என்பது அடுத்த கட்டத்திற்கு போகுது ராணிப்பேட்டையில. இப்போ அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள்லாம் அமைச்சர் காந்தி பின்னாடி வந்து பிரச்சாரத்தை வந்து கொஞ்சம் முடக்கி விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் என்பது திமுகக்குள்ளேயே பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்கல. காந்திக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இப்ப மீண்டும் திமுக தலைமை காந்தி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, இன்னையோட வேட்புமனு தாக்கல் முடியுது. அதனால மீண்டும் இது டிலே பண்றதுக்கான எந்த டைமும் கிடையாது, எந்த லாஜிக்கும் கிடையாது. அதனால ஒரு விலகிட்டார் அப்படின்னா காந்திக்கு தான் கொடுத்தாகணுன்ற தேவை இருந்ததுனாலதான் திமுக தலைமை வந்து காந்திக்கே மீண்டும் தொகுதியை கொடுத்துருக்காங்க. மீண்டும் அங்க பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல நீங்க வினோத் காந்திக்கு கொடுத்ததால அதிருப்தி, நீங்க காந்திக்கு தராதனால அவருக்கு அதிருப்தி. அது வந்து அதே தொகுதிங்கிறதுனால அது வந்து அதிருப்திக்குரிய ஒன்றா அவர் பார்த்தாரு. அதுவும் இல்லாமல் தொண்டர்களும் களத்தில் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலை நீடிச்சிச்சு. இப்போ இவர் வந்து மகன் வந்து மிகப்பெரிய ஒரு மனநிலையில் அப்பாவுக்காக தொகுதியை விட்டு தரேன், அப்பாவே போட்டியிடட்டும் அப்படின்னு இருக்காரு. பல பிரச்சனைகளை தாண்டி இப்படி ஒரு அறிவிப்பு அவர் வெளியிட்டதுங்கிறது திமுகவில் ராணிப்பேட்டை தொகுதியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க உடனே களத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம். அதில் வந்து தந்தை மகனாகவே இருந்தாலும் வாரிசாகவே இருந்தாலும் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தாவேகா வந்து மீண்டும் அதே பாடின பழைய பஞ்சாங்கத்தை பாடுறாங்க. இது வந்து திமுகவுடைய திட்டமிட்ட சதியினால தான் எங்கள் தலைவருடைய பரப்புரை நாங்கள் இன்னைக்கு ரத்து பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து வில்லிவாக்கம், டி நகர், அப்புறம் விருகம்பாக்கம், திருமங்கலம், கோயம்பேடு, அண்ணா நகர், இந்த இடங்களுக்கெல்லாம் விஜய் பிரச்சாரம் பண்ண வரதாக இருந்தது இன்னைக்கு. அதற்கான ரூட் மேப்பு, பாயிண்ட், என்னென்ன பாயிண்ட்ல நிற்கிறாரு எல்லாமே
போலீஸ்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. போலீஸாரும் காலையில இருந்து 12 மணிக்குள்ள வச்சுங்க, அல்லது மதியம் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள வச்சுங்க, மாதிரி டி நகர்னா 2லேருந்து 3 மணி வரைக்கும் வச்சுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்ட டைம்ங்கிறது காலை டு 12, மதியம் 12 to 1, மதியம் 2 to 6, இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. போலீஸார் கொடுத்தது முன்ன பின்ன அந்த டைம்ல மாற்றி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டி நகரை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 6 தர முடியாது, 2லேருந்து 3 தரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு. எப்படி எங்களை நீங்க ஒவ்வொரு முறையும் அடக்குமுறை செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, நாங்க இது உடன்பட மாட்டோம், திமுகவுடைய சதிதான் காரணம், கமிஷனர் அருண் தான் அதெல்லாம் பண்றாரு திமுகவுடைய கையாளாக இருந்து அப்படின்னு ஆதவர்ஜுனா கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆனா ஆதாரங்கள் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னாரு ஒழிஞ்சு, போலீஸ் நாங்க இதெல்லாம் கொடுத்தோம், இதெல்லாம் போலீஸ் எங்களுக்கு டைம் திருப்பி கொடுத்த டைம் அப்படிதான் சொல்றாரு ஒழிஞ்சு, போலீஸார் என்னென்ன அப்படி அதிகபட்சமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் நிறைய போட்டு வைக்க கூடாது. ஏன்னா அந்த குளத்தூர்லாம் கொடுத்த பர்மிஷனை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. இது எல்லாமே சிட்டிக்கு அவுட்டர் கிடையாது, முக்கியமான நகரங்கள்ல. இப்ப போலீஸார் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே சிட்டி தான். டி நகர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், கோயம்பேடு, இது எல்லாமே முக்கியமான நகரங்கள் சென்னையில தலைநகர்ல. அங்க எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தந்துட முடியாது. ஏன்னா தாவேக்கானுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. இஷ்டத்துக்கு கொடுத்துட்டா பின்னாடி யார் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு திமுகவுடைய சதின்னு சொன்னதுக்கான ஆதாரங்கள் என்ன கொடுத்தாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. வெறுமனே போற போக்குல திமுக சதி செஞ்சிருச்சு, திமுக சதி செஞ்சிருச்சு, இதுக்கு காரணம் பின்னாடி அருண் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. போலீஸ் கமிஷனர் அருண் தான் திமுக பேச்சை கேட்டது மாதிரி செயல்படுறாரு. நாங்க 2 to 6 கேட்டிருந்தாங்களா, 2 to 6 கேட்டது ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா இவரு 1 மணி நேரத்துல முடிவை மாத்தி 2 to 3க்குள்ள தான் நீங்க பரப்புரை பண்ணுன்ற மாதிரி சொன்னதுக்காக தான் நாங்க எங்களோட நிகழ்ச்சி நாங்க இது பண்ணிருக்கோம். ஏன்னா 2 to 3 என்பது இப்போ வெளிவாகத்துல டி நகருக்கு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வர வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் டைம் ஆயிரும்ன்றதுனால இந்த ஒரு கட்டுப்பாடு, இந்த ஒரு தடை என்பது திமுகவால தான் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சென்னை கமிஷனர் அருண் தான் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா வழக்கம் போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதுல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கட்டுப்பாடு என்ன சொல்றாங்க, இந்த ஸ்பீக்கர் வைக்க கூடாதுன்னு சொன்னதெல்லாம் கட்டுப்பாட்டுல வந்துருது உங்களுக்கு. இருக்கிற எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க, அது மாதிரி நீங்களும் பண்ண வேண்டியதானே. அதுவும் சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில போலீசார் என்ன பண்ணாங்க, எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சாரா, அதற்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொன்னாங்களா? அங்க தடியடி நடத்தினாங்க, அதற்கு அமைதியா கடந்து வந்துட்டாங்க. விஜய் போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள மீட்டிங்ல மிக கடுமையான விமர்சனங்களை அங்க சந்திச்சாங்க. பாண்டிச்சேரி ஐபிஎஸ் பெண் அதிகாரி கடுமையா விமர்சிச்சாங்க. இல்ல பரவாயில்ல, பாண்டிச்சேரியில போய் திமுகவை திட்டக்கூடாதுன்ற தெளிவு இருந்திருக்குல்ல, அது வரைக்கும் பாராட்டணும். இல்ல அங்கேயும் சொன்னாங்கல்ல, முன்னாடி சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டாங்க. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சரி, இங்க தலைநகர்ல பிரச்சனை பண்றாங்க. திருச்சி போனாரு தலைவர், அங்க போய் பிரச்சாரம் பண்ண போனாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அங்க கிட்டத்தட்ட 9 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அதுல எத்தனை சட்டமன்ற தொகுதிக்கு இவர் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணாரு? இவர் தொகுதிக்கு மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாரு. அங்கதான் நெருக்கடி கொடுத்தாங்களா? நெருக்கடி கொடுத்திருந்தா அவங்க என்ன சொல்லிருப்பாங்களே. அப்ப அங்க நெருக்கடி கொடுக்கலன்னா ஏன் மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணல? ஏன்னா பிரச்சாரம் பண்ண இவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் முதல் பிரச்சார நாளான கொளத்தூர்லயே பாதியிலே போயிட்டார். கேட்டா நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு தேர்தல் வேட்பாளர் பேரே மாத்தி சொல்லிட்டு போயிட்டார். திருச்சியில அவர் பிரச்சாரம் பண்ணிருக்கணும்ல. இவர் பிரச்சாரம் எதுக்கு அங்க போறாங்க, சுத்தி உள்ள பகுதிகள்லாம் இவரால செல்வாக்கு பெறும், வெளிச்சம் பெறும், அங்க வேட்பாளர்கள்லாம் வந்தா ஜெயிப்பாங்கன்னு. வேட்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க, தலைவர் பிரச்சாரம் பண்ண போறாரு நமக்காகன்னு. கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லையே. இவர் மட்டும் இந்த இடத்துல இருந்துட்டு பேசிட்டு வந்துட்டார். அதே ஸ்கிரிப்ட் தான். மற்ற தொகுதிகளுக்கு போகணும், திருச்சி சுத்தி போகணும், கரூருக்கு போகணுங்கிறதுனால பயந்தார நம்ம தெரியல, எங்கேயுமே போல. சரி, அது சென்னை பிரச்சனை, திருச்சியில பண்ண முடியல, ஏன் வேற இடத்துக்கு போக வேண்டியதானே? ஒண்ணு சென்னைக்குள்ளதான் தேர்தல் சந்திக்கிறாங்களா? கன்னியாகுமரி இல்ல, கோயம்புத்தூர் இல்ல, நாகப்பட்டினம் இல்ல, இப்படி தமிழ்நாட்டை குறுக்கு மறுக்குமா பிரச்சாரம் பண்ண வேண்டியதானங்க? இது என்ன கதையா இருக்கு? 2 இடத்துல தரலன்னு வீட்டுக்குள்ள முடங்கிக்கிறது தான் திமுக எதிர்பார்க்குது அப்படின்னா அதுதான் அவங்க செய்யறாங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா சென்னையில தான் மிக முக்கியமான தலைவர்கள் நிக்கிறாங்க. ஆதவர்ஜுனா, புஜி ஆனந்த், ராஜ்மோகன், விஜய கூட அங்க தான் நிக்கிறாரு இல்லையா? அதனால சென்னையை ஃபர்ஸ்ட் கவர் பண்றதுக்கே அவங்க டைம் இருக்குமா? முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பரவலாக தமிழ்நாடு முழுக்க நின்று இருக்கணும். சென்னையை மட்டுமே குறி வச்சு பண்றதுல என்ன தெரியுதுன்னா, டவுன்ல மட்டும்தான் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது அவங்களே சொல்றாங்க. கிராம பகுதிகள செல்வாக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு இமேஜ் இதனாலே தெரிஞ்சு போயிடுது நமக்கு. ஏன்னா கிராம பகுதியில செல்வாக்கு இருந்திருந்தா அவங்க எல்லாம் போயிட்டு வெளியில போய் எங்கெங்கயோ நின்று இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாம போனது காரணம் அதுதான். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவருக்கு மட்டும் ஏன் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கலைஞரை மிக கடுமையா பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பர்மிஷன் கொடுக்கறது இதே அருண் சம்பந்தப்பட்ட காவல்துறை தான் கொடுக்குறாங்க.
அதுலயும் இப்ப இவங்க சொன்ன மாதிரி டிஜிபி எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தான் மாத்துறாங்க. தேர்தல் ஆணையம் மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப சந்தேகம் இல்லாம இருக்கணும்ல, அந்த டிஜிபி கீழ தானே கமிஷனர் வருவாரு. அப்படின்னா டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இல்ல அர்ச்சனா பட்நாயக் மேல தான் இவங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கடந்த முறை போய் பார்த்துட்டு விஜயே பார்த்துட்டு வந்தாரு. அப்புறம் என்னதான் பண்ணணும்? எல்லாரும் மாறிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலைஞரை கடுமையா விமர்சிக்கிறப்ப கூட இவங்க சொல்லக்கூடிய இது உண்மையாவே இருந்தாலும் திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்கள் இவங்க சொல்ற விமர்சனம் உண்மையா இருந்தா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? திமுக அவங்களை கண்டிக்க மாட்டாங்களா? நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா எடப்பாடிக்கு? சீமான் இதை விட கடுமையா திமுக விமர்சிக்கிறாரு. அவருக்கு எப்படி கொடுக்குறாங்க? அவர் எங்கேயும் புகார் சொன்னதே இல்லையே. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியில இவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் அரசியல் பண்றதுல விஜய்க்கு இருக்கிற சிக்கலை தான் அது காட்டுது. அதுவும் ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஆடவே தெரியல மேடை கோணலுங்கிறாங்க அப்படின்னு. அதுதான் உண்மையா இருக்கு. அடிச்சு ஆட வேண்டியதானே. பயந்துகிட்டு உங்க வீட்டை விட்டு வெளில வராம இருக்கிறது ஒரு காரணங்களை தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் நினைக்கிறாங்க இப்போ ஒரு பேருந்துல எல்இடி மாத்தினாங்கல்ல தமிழக வெற்றி கழகம்னு, அந்த மாதிரி அங்கங்க 4 பண்ணா போதும் ஆட்சிக்கு வந்து. ஆமா ஹேக் பண்ணி மாத்திருக்காங்க. அது தொடர்பான விசாரணைகள் போயிட்டு தான் இருக்கு. இதுல 2 வருஷம் ஆச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு. எத்தனை இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணிருப்பாரு, பரப்புரைக்கு போயிருப்பாரு, எத்தனை இடங்கள்ல ஒரு கூட்டத்தை கூட்டி பேசியிருப்பாரு. திடீர்னு இப்போ வந்துட்டு பேசல பர்மிஷன். அப்ப என்ன சொன்னாங்க? திமுக அரசு நெருக்கடி கொடுக்குது, எங்களை பேச விடல அப்படின்னாங்க. அப்ப பாண்டிச்சேரி கடுமையான நெருக்கடி கொடுத்துச்சு, அதை பத்தி பேசல. இப்ப என்ன சொன்னாங்க? திமுக போனதுக்கு அந்த ஆட்சி முடியறப்ப கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துரும், எங்களை யாரும் நெருக்கடி பண்ண முடியாது, அப்போ வரண்டா எங்க தலைவர் வெளில வருவாரா அப்படின்னு சொன்னார் ராஜவர்ஜனா. இப்ப அவரே வந்து புலம்புறாரு திமுக சதி இருக்குன்னு. அதுவும் இல்லாம இதெல்லாம் தவறுங்க, திமுக தான் பண்ணுதுன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னா போயிட்டு வழக்கு தொடுக்கலாமே. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விஜய் என்னென்ன பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னா நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும்ல. எத்தனை நாள் இதே காரணம் காட்டி வீட்டுல உட்காந்துருப்பீங்க? இன்னும் 20 நாள் தான் இருக்கு எலெக்ஷன் அதிகபட்சம். அப்போ போலீஸ் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு புலம்புறவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதியை வாங்க வேண்டியதானே. இவங்க தான் சிபிஐ பண்ணாலே நீதி வெல்லும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அதிகம் தாண்டி அழகு. இப்போ விஜய் போட்டியிடுற இடம் திருச்சி கிழக்குல நிக்கிறார். திருச்சி கிழக்குல அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் வந்து ஐடி தேர்தல் ஆணையம்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, ரெய்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக வேட்பாளர், அதாவது பாஜக கூட்டணி வேட்பாளர். ஆமா, கூட்டணி வேட்பாளர் ரெய்டு பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக? அவர் வந்து கல்லூரியில சில சிக்கல் இருக்கு, அங்க வந்து பணம் வந்து வாங்கியிருக்காங்களா, அங்க பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கா, கணக்குல காட்டாத பணம் இருக்காங்கிற வகையில அவங்களை வந்து கடுமையான ஆய்வுகள் திடீர்னு பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இது உலகம் ஃபுல்லா நடக்கிற எல்லாத்துலயும் திமுக எதிராக அது இருந்தாலும் உடனே அறிக்கை விடுறாருல்ல. இது அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுக வேட்பாளர் மீது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இது அவர் பிரச்சாரத்துல முன்னெடுக்கணும்ல. அவங்கள போட்டியிலே இல்லையா அதிமுக? உங்களுக்கு அது எப்படியா சொன்னீங்கன்னா உங்களை எதிர்த்து அவர் தான் நிக்கிறாரு திருச்சி கிழக்குல. போட்டியிலே கிடையாது விஜய் பொறுத்தவரை, திமுக மட்டும் தான் போட்டி அவருக்கு. ஆமா, அப்படி விஜய் நினைக்கிறது உண்மையாயிடுமோ என்னமோன்னு தான் பாஜகவும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுது. ராஜசேகரன் வந்து இப்ப நீங்க யாருக்கு தெரியும்? இனிக்கோ இறுதிராஜ் நிக்கிறாருன்னு நமக்கு தெரியும், விஜய் நிக்கிறாருன்னு தெரியும். ராஜசேகரன் யாருன்னா திடீர்னு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காங்க, நிக்கிறாரு. அப்போ இவர் வந்து ஒரு கல்வி நிறுவனங்கள் பல இதை வச்சுட்டு இருக்கிறவர். இவரு லைம்லைட்ல இல்லாம இருக்காருப்பா. விஜயோட நிக்கிறாரு, தோத்துறக்கூடாது, அதிமுக ஒரு செல்வாக்கா இருக்குன்னு நினைச்சு ரைடு பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பேரலா திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்த ஜாபர் சாதிக் வீடு, இடம், அதுல எல்லாம் இப்ப ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் அமீர் வீட்லயும் ரைடு போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அதற்காவது விஜய் வாய் திறந்து பேசியிருக்கணும். ஒருவேளை பிரச்சாரத்துக்கு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு போருக்கு, நீங்க ஸ்கிரிப்ட் போலங்கிறதுனால அதை அப்படியே ட்விட்டர்ல போட்டிருக்கப்பா. பிரச்சாரத்துக்கு தொகுதி பிரச்சனையே பேச மாட்டாரு, இதெல்லாம் எங்க பேச போறாரு அவரு? அதான் இது வந்து அவர் தொகுதியில் நடக்கிற பிரச்சனை தானே. திருச்சி கிழக்கு வேற ஏதோ தொகுதினா பரவாயில்ல, அவர் தொகுதியில நடக்கிற பிரச்சனை. அதுக்கே நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சரியா தவறான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கும் திமுக சரியா தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட வைக்கிறாரு நம்மள. ஆமா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கும் மோதல் போக்கு என்பது அதிகமாக போயிட்டே இருக்கு. அதாவது அரசியல் ரீதியாக மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 2 பேருக்கும் அந்த தனிப்பட்ட மோதல் இருக்குல்ல, அதுவும் வந்து இப்போ பெரிய ஹாட் டாபிக்காக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பிரேமலதா வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காட்டுறாங்க. என்ன டாக்குமெண்ட்னா, நீங்கள் பார்த்தீங்களா மேலே டேட் தெரியுதா, என்ன போட்டிருக்க பார்த்தீங்களா, கீழே சைன்லாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் திருவண்ணாமலையில் பேசுகிறாங்க. அங்கே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து அதிமுகங்களுக்கு வந்து பண்ண டீல் எங்களுக்கு. அதில் வந்து 5 லோக்சபா தொகுதிகள் அப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட் தரதா சொல்லிட்டு 2024 தேர்தல் வந்துச்சுல்ல, அப்போ ஒத்துக்கிட்டு பிரேமலதாவும் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து ஒரு டாக்குமெண்ட் தான் அவங்க காட்டுறாங்க. இதை வந்து இன்னைக்கு எது காட்டுறாங்க அப்படின்னா, எதுக்காக அந்த கூட்டணிக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு கேள்வியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அதிமுக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்கள் கூட்டணி மாற போகிறோம், அதிமுக கூட தான் பல ஆண்டுகளாக பயணம் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க நான் கேட்டதை தரலன்னு சொல்றதுனால தான் கூட்டணி மாறி இருக்கோம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. இந்த டாக்குமெண்ட், இந்த டீல்
டீல் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இல்லன்னு மறுக்கப்பட்டது. அப்படி எதுவுமே நாங்கள் டீல்லாம் போடலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. ஆனா இப்போதுக்கு வந்து பிரேமலதா டாக்குமெண்டே காட்டுறாங்க. இதுல கூடுதல் தகவல் ஒன்று சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ல வந்து எந்த விதமான வருஷமே குறிப்பிடல, எந்த வருஷமே இல்லைன்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட வார்த்தையை நம்புங்க. ஏன்னா அதிமுக பொறுத்தளவுல எம்ஜிஆர் ஜெயலலிதாவில இருந்து இன்னை வரைக்குமே வந்து வருஷத்தை வந்து நாங்கள் குறிப்பிட மாட்டோம், என்னோட வார்த்தை தான் வந்து இறுதி முடிவு, நிச்சயமா நாங்க வந்து உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவோம்னு சொல்லிட்டு தான் அந்த டீல்ல வந்து பண்ணப்பட்டதா பிரேமலதா சொல்றாங்க. ஆனா அந்த டீல்ல என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர் எதிராக எடப்பாடி பழனிசாமி நடந்துகிட்டாரு. அந்த கோபத்தின் காரணமாக தான் பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த கூட்டணி வெளியே வந்து திமுகவோட சேர்ந்தாங்க. திமுக சேர்ந்தவனே இன்னைக்கு அவரோட சகோதரர் எல்கே சுதீஷ் வந்து எம்பி ஆயிட்டார். ஸோ இதனால ஒரு தனிப்பட்ட முறையில மோதல் போக்கு என்பது இன்னைக்கு மேலும் விளைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் பிரேமலதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி. அது பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்தை வைக்காம தான் இருந்தாங்க. இவர் வந்து எடப்பாடி தொடர்ந்து விமர்சிச்சார். அது வந்து வெறும் 0.5% உள்ள வாக்கு சதவீதம் உள்ள கட்சி, அங்கீகாரம் இல்லாத கட்சி அப்படின்னு மறைமுகமா மயிலாப்பூர்ல இருந்து பல இடங்களில் விமர்சிச்சார். அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் போனாங்க. அப்போ என்ன சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கான்கிரீட்டான பதிலடியா இருக்குன்னு பார்த்தா அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணிடுவோம். ரொம்ப நாளாச்சு அந்த கடிதம், எல்லாரும் கேட்டு பார்த்துட்டாங்க. 2024 எங்களுக்கு 5 எம்பி சீட்டும் லோக்சபா சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தர்றதாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. சரி அது தூக்கு அந்த பழைய பரணில இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து டக்குன்னு இன்னைக்கு லிஸ்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் முன்னாடி. அதாவது 0.5% உள்ள கட்சிக்கு தான் நீங்க வந்து இத்தனை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு டீல் ஒத்துக்கிட்டீங்க. அதுதான் கேக்குறாங்க. 0.5% கட்சிங்கிறீங்க, அங்கீகாரம் இல்லாத கட்சிங்கிறீங்க, எதற்கு 5 லோக்சபா சீட்டு கொடுத்தீங்க 0.5% கட்சிக்கு? அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு எதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது மேலோட்டமா ஒரு அரசியல்வாதமா இருந்தாலும் நீங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் டீப்பா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எனும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மேல நம்பகத்தன்மையற்ற நபர் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துறதுக்கு காரணமாக அதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இது தரேன்னு சொன்னார். ஆனா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஸ்டாலின் வந்து நான் ஒரு சீட் எம்பி சீட் தரேன்னாரு. இன்னைக்கு அவர் எல்கே சுதீஷ் எம்பியாக தேர்வாயிட்டார். அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா யாரை நம்புறது அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு விஷயம் புலப்படும். அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு வந்தாரு, நான் எங்க எம்பி சீட்டு தரேன்னு சொன்னேன், அதெல்லாம் அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டார். இன்னைக்கு ஆதாரத்தை தூக்கி அவங்க வெளில தூக்கி போட்டாங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்கே சுதீஷ் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போயிட்டு துண்டெல்லாம் போட்டு போனார், துண்டு போடக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் படத்தை எடுத்துக்கொண்டு காமிச்சாரு சபாநாயகர் பக்கத்துல. அதெல்லாம் வந்து நெகிழ்ச்சிக்குரிய சம்பவமா இருந்துச்சு இன்னைக்கு சட்டசபையில். ஆனா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு கூட வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் வச்ச விமர்சனத்துக்கு இப்போ அவங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஃபீல்டுல அப்படின்னு அதற்கு பதிலடி தரும் வகையில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தா, அதோட கருகிற ஸ்மெல் எங்களுக்கு வருதுங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கல. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி பாருங்க, அவரு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பார்த்தேன் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு தரேன்னு சொன்னாரு, ஆனா தரல, அப்புறமா பின்வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னார் எடப்பாடி நான் எங்க அவர் பார்த்து பேசினேன் அப்படின்னாரு. அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து எடப்பாடி தொடர்ந்து பண்ணிட்டு தான் வர்றாரு. கூட்டணி கட்சியில நம்ப வச்சு ஏதோ ஒரு வகையில ஏமாத்துறாரோ அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த கூட்டணி கட்சிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இப்போ வந்து காங்கிரஸை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் போறாரு. அவர் பாடிய சுதியை கவனித்தீரா அப்படிதான் கேட்கணும் இன்னைக்கு. என்னன்னா அந்த கூட்டணி தொடர்பா இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா, சுதிகாசன் பாடி நான் கவனிச்சிருக்கேன், இவர் பாடின சுதியை நான் கவனிக்கல. இது என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் சின்ன தோசை, இன்னொரு பக்கம் கல்யாண விருந்து, இந்த ரெண்டுமே எங்களுக்கு தந்தாங்க, நாங்கள் வந்து சின்ன தோசை எடுத்துக்கிட்டோம். அதாவது கல்யாண விருந்து என்பது ஆபீஸாக எல்லாத்துக்கும் தெரியும் தாவேக்காவோட கூட்டணி அப்படின்ட்டு. அந்த கூட்டணி தொடர்பாக கேள்வி வரும்போது தான் கூட்டணிக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வில் ரொம்ப இழுபறியாக இருந்தது அப்படின்ற மாதிரி பல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு தான் டெக்னிக்கலாக பதில் சொல்கிறாங்க. அப்போதான் இப்போ தும்னா கரெக்டாக இருக்கும்னு தும்பிட்டாரு போல. இந்த பக்கம் சின்ன தோசைன்றதை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம், அந்த திமுக கூட்டணி அதை பல பேர் பங்கு போட்டுக்கணுன்றனால அதை நாங்கள் இறுதியில் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் கல்யாண விருந்தே எங்களுக்கு காத்திருந்தது அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்க சொல்லிட்டு சின்ன தோசையை சாப்பிட்றதுல இவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க, கல்யாண விருந்துல வச்சா தாங்குவீங்களா? எதுக்கு நம்ம அதுக்கெல்லாம் ஆசைப்படணும்? இல்ல கல்யாண விருது கொடுக்குற அளவுக்கு சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அந்த கட்சியோட பலம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு அந்த அவரோட பேச்சு என்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து மீண்டும் ஒரு புகைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்க காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் மீது பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. முக்கியமா மேலூர் வேட்பாளர் ஆகட்டும், அப்புறம் ஈரோடு ஒரு நல்ல டெசிஷன் அளவுக்கு ஒரு பொது தொகுதியில
ஒரு தலித் வேட்பாளரை ஆமா, அது நிப்பாட்டுறது வரவேற்கக்கூடிய decision தான். வரவேற்கக்கூடிய ஒண்ணு. ஆனா காங்கிரஸ்ல போய் இதை பண்றாங்க பாருங்க, அதான் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணா, இவ்வளவு கிலோமீட்டர் தூரம் காஞ்சிபுரம் எங்க இருக்கு, மேலூர் எங்க இருக்கு, அதனால அவங்க கேக்குறாங்க, காஞ்சிபுரம் முன்னாள் எம்பியை வந்து இங்க மதுரையில வந்து போடுறீங்களே, நீங்க தலித் வேட்பாளரா போடுங்க, ஆனா உள்ளூர் நிர்வாகியை போட்டாதான் நாங்க வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு மதுரை காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் இந்த வேட்பாளருக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட பெருசா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க போல. அதை எப்படி இனிமேல் மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அவர் தான் வேட்பாளர். அங்க இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி எப்படி அந்த மாவட்ட நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ணி அந்த வேட்பாளரோட வெற்றிக்கு உதவ போறாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரோட அந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி லாபி பண்ண போறாருலாம் பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி தான் பல பகுதிகள் ஈரோட்ல கூட காந்தி சிலை முன்னாடி நின்று காந்தி தாத்தா அந்த வேட்பாளரை மாத்துங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளாக வேணுனதெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு காங்கிரஸோட வேட்பாளர்கள் தேர்வில் வந்து ஏதோ ஒரு வகையில பல குழப்பங்கள், பல வகையான பல கருத்து மோதல்கள்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான செய்தி தான். என்னன்னா, ஐஐடியில் படித்த ஒரு கிராஜுவேட், ஐஐடியில் படிச்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. வேலைக்கு சேரும்போது என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அந்த சம்பளம்லாம் ஓகே தான் அவருக்கு, அந்த இதெல்லாம் ஓகே தான், அந்த சம்பளத்தை ஏற்றுக்கிட்டு தான் வேலைக்கு போனார். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா, இவர் படித்த படிப்புக்கு சரியான வேலை அங்கே இல்லை போல. அதனால் எப்படி அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, காலையில் வீட்டுல இருந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு, டெஸ்கில் போய் உட்காடுறாரு, காலில் போயிட்டு இமெயில் செக் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொபைல் எடுத்து யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. யூடியூப்ஸ் ரீல்ஸ் அதை பார்த்துட்டு பாப்பாரா அப்படிதான் கேட்கணும், அப்படிதான் சென்சேஷன் வியூஸ் ஏறுதோ. சரி, யூடியூப்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்து நாள் முழுக்க அவரோட அந்த ஆஃபீஸ்லேயே அப்படிதான் கழிக்கிறார். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் வந்து சரியா யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஏற்ற மாதிரி வேலையை வந்து தர மாட்டாங்க. நானும் சீனியர்ஸ் எல்லாம் கேட்டேன், சீனியர்ஸ் எல்லாம் அவங்க பண்ற வேலையே போதுன்ற மாதிரி போயிடுறாங்க, என்னால் பெருசா யோசிக்க முடியல, பெருசா வந்து புதுசா எதுவும் செய்ய முடியல, என்னால ஏதோ ஒரு வகையில தேங்கி போயிட்ட மாதிரி உணர்றதா சொல்றாரு. டெய்லி காலைல வீட்டுல இருந்து ஆஃபீஸுக்கு போறாரு, மெயிலை செக் பண்றாரு, மொபைலை பாக்குறாரு, யூடியூப் பாக்குறாரு, ரீல்ஸ் பாக்குறாரு, சாயந்தரம் வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. அப்படியேதான் வீட்டுக்கு போறாரு. இதுதான் ரிப்பீட்டா போயிட்டே இருந்திருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் வந்து ட்விட்டர்ல போட்டு ஒரு இந்த மாதிரி பகிர்ந்திருக்காரு. எனக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, நான் படிச்ச படிப்புக்கு சரியா வேலை கிடைக்க மாட்டேங்குது, சரி இந்த வேலையை விட்டுட்டு வெளியில போய் சேரலான்னு பார்த்தா இருக்கிற வேலையே நம்ம வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியல, உடனே வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, அதனால இருக்கிற வேலையை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக தான் அந்த வேலையில போயிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே அந்த பிரெயின் ட்ரைன்னு சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து எந்த விதமான உழைப்பும் இல்லாம, தொடர்ந்து வேற எந்த விதமான புதுமையா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம சோசியல் மீடியாலேயே மூழ்கி இருக்கிறது வந்து ஒரு மிக ஆபத்தான கலாச்சாரம் தான். ஆனா அது பெருகிட்டு இருக்கிறது. யூடியூப் பாக்குறத விட பெரிய தப்பு ஆபீஸ் தானே சரியா யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்றது. இவர் போயிட்டு உட்காந்து யூடியூப் பாப்பாரா, ஆபீஸ் அவரை யூஸ் பண்ணிக்கணுமா? எப்படி இல்ல அதை யூஸ் பண்ணாம இருக்க போய் தான் அவர் அப்படி பாக்குறானா அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன வந்து இது பண்ணாம விட்டாங்க, சரியா வேலை கொடுக்கல, எனக்கு போர் அடிக்குது, நானும் கேட்டு பார்த்தேன், எனக்கு பெருசா சேலஞ்சிங்கான ஜாப்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு இந்த வேலையை உறவும் இல்லை, என்னால வேற எதாவது பண்றது, இப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட மன அழுத்தத்தை வந்து வெளில பகிர்ந்து இருக்கிறாரு. பேசும் அழகு. மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பிரித்திவி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.